விஜயா சொல்றாங்க மனோஜ் கிட்ட, நீ போய் ரெடி ஆயிட்டு வாடா, கடைக்கு போகணும். உள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்காதடா மனோஜ், சரிம்மா? மனோஜ் ரோகிணின்னு சொல்றாங்க. அப்ப விஜயா சொல்றாங்க, டேய், உன்ன கிளம்பி வான்னு சொன்னேன், அங்கேயே இருந்துராத, போ. ரோகிணி கதவை சாத்த முயற்சி பண்றாங்க. அப்ப விஜயா கதவை சாத்தாதுன்னு ரோகிணிய சொல்றாங்க. மனோஜ் குளிக்க போறாரு. அத விஜயா பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ரூமுக்கு போய் விஜயா அவங்க ரூம் கதவை சாத்திக்கிறாங்க. இதெல்லாம் முத்துவும் மீனாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. முத்து சொல்றாரு, என்ன மீனா இவன் சிக்னல்ல நிக்கிற வண்டி மாதிரி ஆயிட்டான். இப்ப அம்மா தான் மனோஜுக்கு டிராபிக் போலீஸ் போல இருக்கு. அம்மா போன்னு சொன்னா போறான், வான்னு சொன்னா வர்றான். மீனா சொல்றாங்க, ரெண்டு பேரையும் அத்தை பேச விடாம பண்றாங்க. மீனா, நீ சொன்ன மாதிரி புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கிற வேலையதான் எங்க அம்மா சிறப்பா பாக்குறாங்க. என்னங்க, நேத்தி நடந்ததுதான் நடக்குது. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு கிச்சனுக்கு வர்றாங்க. மீனா சொல்றாங்க, உங்க அப்பா சாப்பிட்டு ரெடி ஆயிட்டாங்க, அவங்களுக்காண்டி டிஃபன் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, என்ன மீனா, இன்னைக்கு புதன்கிழமையா? அதுதான் அப்பா ரெடியாகிறாங்க போல இருக்கு. என்னங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன மீனா? என்னங்க, நேத்து கடைக்கு போனப்ப சத்யாவை பார்த்தேன். என்ன மீனா சொல்ற, உன் தம்பிய புதுசாவா பார்க்க போற? நான் சொல்றத கேளு, ரோகிணிக்கு அந்த சிட்டிய தெரியுமா? என்ன மீனா சொல்ற? பார்லர் அம்மாவுக்கு எப்படி சிட்டிய தெரியும்? தாங்க, ரோகிணி அடிக்கடி சிட்டி கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்களாம். இது வேறையா மீனா? நான் தான் சொல்றேன்ல, அந்த ரோகிணி நிறைய வேலை பார்க்குதுன்னு. பார்லர் அம்மா கை நீட்டாத இடமே இல்ல போலயே. இவன் பணத்தை தொலைக்கிறான், அந்த அம்மா கடனா வாங்குது. இது எப்படி கரெக்டா சிட்டி கிட்ட போய் வாங்குச்சு? தெரியலங்க, அப்படிதான் சத்யா என்கிட்ட சொன்னான். மீனா, நமக்கும் சிட்டிக்கும் ஆகாதுன்னு இங்க உள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எப்படி மீனா சிட்டி கிட்ட போய் ரோகிணி கடன் வாங்கினாங்க? இவ்வளவு நாளா எனக்கு தெரியாம போயிருச்சு. அதாங்க எனக்கும் புரியல. சத்யா தப்பா வேற யாரையாவது பார்த்துட்டு என்கிட்ட சொல்றானான்னு நான் திருப்பியும் கேட்டு பாக்குறேன். மீனா, சத்யா கரெக்டா தான் பார்த்திருப்பான். என்னங்க, அவனும் அதே தான் சொன்னான். 2-3 ட்ரிப்புக்கு மேல சிட்டி கிட்ட பணம் வாங்கியிருக்காங்களாம். என்ன மீனா சொல்ற? பார்லர் அம்மா பியூட்டி பார்லர்ல நல்லா சம்பாதிக்கிறாங்க. மனோஜும் கடை ஆரம்பிச்சு நல்லா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு இந்த ரோகிணி கடன்லாம் வாங்குறாங்க? ஏதோ தப்பா இருக்கு மீனா. என்னங்க, இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமா? மீனா, அவனுக்கு என்ன, காசு கிடைச்சா போதும், யாருக்கிட்ட வாங்குறோன்னு யோசிக்கவா போறான்? சிட்டிய பார்லர் அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இது பணம் மாத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. வேற என்னங்க இருக்கும்? வேற என்னமோ வில்லங்கம் இருக்கு. அண்ணாமலை வெளியே இருந்து சொல்றாரு, ஆட்டோவை அங்கேயே நிப்பாட்டுப்பா, நான் வீட்டுல போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறேன். ரோகிணி சொல்றாங்க, அங்கிள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அங்கிள். அண்ணாமலை கேக்குறாரு, என்ன விஷயமா? அங்கிள், என்னைய மன்னிச்சிருங்க அங்கிள், நான் பண்ணினது தப்புதான். நான் எதையுமே எனக்காண்டி செய்யல அங்கிள், மனோஜோட நல்லதுக்காண்டி தான் பண்ணினேன். இருக்கலாமா, மனோஜ் வேலை வெட்டி இல்லாம இருக்கான், அவன் முன்னேறணும்னு நீ பண்ணிருக்கம்மா. எண்ணம் கரெக்டு தான்மா. பணத்தை பத்தி உண்மைய வீட்டுல சொல்லிருக்கலாமேம்மா. இப்படி சொல்லி பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லியிருந்தா நாங்களே பணத்தை கொடுத்துருப்போமே மனோஜ் கிட்ட. ரோகிணி சொல்றாங்க, இல்ல அங்கிள், இத வீட்டுல சொன்னா முத்து எப்படி இருந்தாலும் பணத்தை பிரிக்க சொல்லுவாரு. மனோஜ் நினைச்ச மாதிரி பிசினஸ் பண்ண முடியாது அங்கிள். அதுக்காண்டி பணத்தை அப்படியே எடுத்துக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வர்ற ப்ராஃபிட்ல பணத்தை திருப்பி கொடுத்துடலான்னு நினைச்சேன். இங்க எல்லாரையும் ஏமாத்தணும்னோ எல்லா பணமும் எங்க கிட்டே வரணும்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கல அங்கிள். ஆன்டி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேறாங்க. இது எல்லாமே மனோஜோட நல்லதுக்காண்டி தான் பண்ணினேன் அங்கிள். அத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அங்கிள். ரோகிணி, மனோஜ் முன்னேறணும், பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற, அத எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்துல இந்த வீட்டோட நல்லதையும் நீ யோசிச்சு பார்க்கணும்லம்மா. எல்லாரும் இருக்காங்க, உனக்கு மாத்திரமா இந்த குடும்பமா? அதனாலதான் சொல்றேன், நீங்க 2 பேரும் மாத்திரம்னா எதை வேணாலும் முடிவு எடுக்கலாம். ஆனா இது கூட்டு குடும்பம், இதுல பெரியவங்க நாங்களும் கலந்துருக்கோம். எங்களுக்கு என்னம்மா மரியாதை இருக்கு? அங்கிள், நான் உங்களை மதிக்க கூடாதுன்னு நினைக்கவே இல்லை அங்கிள். அண்ணாமலை சொல்றாரு, ரோகிணி நீ செஞ்சிருக்க வேலை அப்படி இருக்குமா,
இப்ப அந்த பணம் எனக்கு சேர வேண்டிய பணமா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அந்த பணத்துல 3 பேத்துக்கும் பங்கு இருக்குல்ல. என்னைய மாதிரி அவங்களும் பொறுத்து போகணும்னு எதுவும் இல்லையே. அவங்க விட்டு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இல்ல அங்கிள், எனக்கு புரியுது. நீ எவ்வளவுதான் நியாயம் சொன்னாலும் நீ செஞ்சது தப்புமா. இந்த வீட்டு மூத்த மருமக நீ. அந்த பொறுப்பு உனக்கு துளி கூட இல்லையேம்மா. மனோஜ செல்லம் கொடுத்து அவங்க அம்மா இந்த மாதிரி ஆக்கிட்டா. நீயாவது மனோஜ சரிப்படுத்துவேன்னு பார்த்தா நீயும் தப்பான வழியில கூட்டிட்டு போனா எப்படிம்மா? விஜயா கோவப்படுறான்னு கஷ்டப்படுற. ஆனா விஜயா பாசம் உன் மேலதானேம்மா அதிகமா காட்டினா. உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாம்மா. நம்பிக்கையை மாத்திரம் இல்ல, அவன் மனசையும் சேர்த்து உடைச்சிட்ட. இந்த கோவம் தான் விஜயாவுக்கு. அங்கிள், தப்புதான் அங்கிள். நான் எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணினேன். அண்ணாமலை சொல்றாரு, உடனடியா எதுவுமே சரி பண்ண முடியாதுமா. விஷயம் கொஞ்சம் ஆறட்டும். நான் இப்ப வேலைக்கு கிளம்புறேம்மா, அப்புறம் பேசிக்கலாமா சொல்லிட்டு அண்ணாமலை போயிடுறாரு. விஜயா கிட்ட அண்ணாமலை சொல்றாரு, நான் ஆபீஸுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு. விஜயா சொல்றாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. மீனா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. இந்தாங்க மாமா டிஃபன் பாக்ஸ். அண்ணாமலை சொல்றாரு, ஏம்மா நான் வேண்டான்னு சொன்னேன்ல. மீனா சொல்றாங்க, வெளியே சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஆகாது மாமா. விஜயா சொல்றாங்க, ஆமாங்க, வெளியே சாப்பிட்டா உங்க உடம்பு ஆகாது. மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சிட்டியா மீனா? எடுத்து வச்சிட்டேன் அத்தை. சொல்றாரு, அப்பா நான் உங்களை கொண்டு வந்து விட்டுறேன். அண்ணாமலை சொல்றாரு, ஏதோ ஒரு நாள் வந்த முத்து, அதுக்காண்டி டெய்லி வர முடியுமா? உன் வேலையை பாரு. எனக்கு ஆட்டோ நிக்குது, அதுல நான் போய்க்கிறேன். சரிப்பா. ரோகிணி விஜயா ரூம்ல இருந்து வர்றாங்க. விஜயா பார்த்து அதிர்ச்சியாறாங்க. நீ எதுக்கு இங்க இருந்து வரன்னு கேக்குறாங்க ரோகிணிய பார்த்து. ஆன்ட்டி, அங்கிள் கிட்ட பேசலான்னு. ரோகிணி, அங்கிள் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? பேசின முடியும் பத்தாதா? ஓ. முத்துவையும் மீனாவையும் ரோகிணி முறைச்சு பார்த்துட்டு அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. முத்து சொல்றாரு மீனா கிட்ட, எப்படி சைலண்டா போறாங்க பாத்தியா? ரோகிணி வாங்கின கடனை பத்தி வீட்டுல சொல்லிடலாமா? மீனா சொல்றாங்க, இன்னமும் நடந்த பிரச்சனை எதுவுமே முடியலங்க, இது எதுக்கு சொல்லிக்கிட்டு? மீனா, நீ சொல்றது கரெக்டு தான். முதல்ல சிட்டி கிட்ட இது எதுக்கு பேசி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நான் வேலைக்கு போயிட்டு வரேன் மீனா. எல்லாரும் டிஃபன் சாப்பிடுறாங்க. மனோஜும் வந்து சாப்பிடுறாரு. ரோகிணி வந்து உட்கார்றாங்க சாப்பிடுறதுக்கு. விஜயா சொல்றாங்க, எந்திரின்னு. எல்லாரும் அதிர்ச்சியாகி விஜயாவே பாக்குறாங்க. ரோகிணி எந்திரிச்சு நிக்கிறாங்க. ரோகிணியால வாக்குவாதம் ஏற்படுது. ரோகிணி விலகி போயிடுறாங்க. ஆபீஸுக்கு கிளம்பி போறாங்க ரோகிணி. இதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க, யாரும் எனக்காண்டி கவலைப்பட வேணாம். எனக்கே நீங்க யாரும் கவலைப்படலைன்னு நல்லா தெரியுது. எங்க அம்மா இருந்தா எனக்காண்டி ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எனக்காண்டி யோசிக்க யாருமே இல்லையே சொல்லிட்டு வேகமா நடந்து போயிடுறாங்க. பார்வதியோட வீட்டுல ரோகிணி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நடந்தது எல்லாத்தையும் பார்வதி கிட்ட சொல்றாங்க. பார்வதி சாப்பிட சொல்றாங்க ரோகிணிய. சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ரோகிணி சமாதானம் ஆகாம பேக மாட்டிட்டு கிளம்புறாங்க. பார்வதி சொல்றாங்க, விஜயா கிட்ட நான் பேசுறேன் உனக்கு சார்பா. சொன்ன உடனே ரோகிணி பார்வதிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆன்ட்டி, நான் போயிட்டு வர்றேன்னு ரோகிணி சொல்றாங்க. சரிம்மான்னு பார்வதி சொல்றாங்க. நாளை சந்திப்போம்.